ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கான தமிழ் தகுதிக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒவ்வொரு கேள்விக்குமே அதுக்கான புக் ப்ரூஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாருமே தெரியும் தமிழ் தகுதிக்கு 10th மட்டுமே படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு புக் ப்ரூஃப் அப்படின்னா, நியூ புக் படிக்கணுமா, ஓல்டு புக் படிக்கணுமா, இல்லை ரெண்டுமே படிக்கணும்னு சொல்லிட்டு டவுட் உண்டு இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். அதாவது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா தமிழ் தகுதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் புக்கு 2025 அண்ட் 26க்கான புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் புக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து 9 யூனிட்ஸ் உண்டு இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வி ஃபுல்லாகவே நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. நியூ புக் பார்த்தோன்னா 7 யூனிட் தான் உண்டு. லாஸ்ட் இயர் புக்கில் இருந்த கண்டென்ட்லாம் வந்து ஒரு சிலர் வந்து நிறையவே ஒமிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு சில கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. 7 யூனிட் வந்து உண்டு. அதில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சு பிஜிடிஆர்பியும் வந்து அப்படி தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ புக் தான். ஓகேவா? அண்ட் இந்த எக்ஸாமே நியூ புக் தான். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லா கேள்விக்குமே வந்து ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்றா ஆன்சர் வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட் ஒன், நூல்கள் அண்ட் அதோடைய ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. கடற்குத்து அப்படிங்கிறது பா. சிங்காரம் அவர்களுடைய நூல். வானம் வசப்படும் அப்படிங்கிறது பிரபஞ்சன் அவர்களுடைய ஒரு வரலாற்று புதினம். இது வந்து நியூ புக்கில் தான் இருக்குது. ஓகேவா? பிரம்மம் அப்படிங்கிற பாடப்பகுதியில் வந்து இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறது கமலாலயனின் நூல். மானாவரி மனிதர்களின் இலக்கியம் வந்து கி. ராஜநாராயணுடைய இது. ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து வெவ்வேறு இடங்களில் இருக்கும், பார்த்துடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3, 1, 4ன்னு சொல்லிட்டு வரணும். ஆப்ஷன் ஏ. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பிரபஞ்சன். இவருடைய நூல் தான் வந்து வானம் வசப்படும் அப்படிங்கிறது. அண்ட் இவரை வச்சு இன்னொரு கேள்வி வந்து பின்னாடி கேட்டுப்பாங்க. அந்த இயற்பெயர் வச்சு இவருடைய இயற்பெயர் தான் வந்து வைத்திலிங்கம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது கடற்குத்து அப்படிங்கிறது வந்து பா. சிங்காரம் அவர்களுடைய நூல். இயல் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இயல் 4ல் உனக்கு படிக்க தெரியாது வந்து கமலாலயனின் நூல். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா மானாவரி மனிதர்களின் இலக்கியம், அவருடைய வாழ்க்கை பற்றி இலக்கியம் தான் வந்து கோபலபுரத்து மக்கள் அப்படிங்கிறது. இது வந்து கி. ராஜநாராயணுடைய இது. தெரிந்து கொள்ளும் பகுதியில் வந்து இருக்கும் யூனிட் 4ல். அண்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஒவ்வொரு திணைகள் அதோடைய நீர் வகை வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிஞ்சியுடைய நீர் வந்து சுனை நீர்னு சொல்லலாம். முல்லைக்கு காட்டாறு. மருதம் வந்து மனை கிணறுன்னு சொல்லலாம். மருதளத்தின் நீர் வகை வந்து மனை கிணறு. நெய்தல் வந்து மணர் கிணறு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 1. ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து அகப்பொருள் இலக்கணம் தான் யூனிட் 5ல் இருக்குது நியூ புக்கில். அண்ட் அதில் கொடுத்துருக்கிற ப்ரூஃப் வந்து ஃபுல்லாகவே நியூ புக்கை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து யூனிட் 5 அப்படின்னா நீங்கள் ஓல்டு புக்கில் யூனிட் 5 வந்து பார்த்தா இருக்காது. அதுக்காக இந்த லெசனுடைய டாபிக் வந்து சொல்லுங்க, அது பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் வந்து இருக்குது. ஸோ நீர் வகைகள் தான் இருக்குது இல்லையா? முல்லைக்கு காட்டாறு, மருதத்துக்கு மனைக்கிணறு, குறிஞ்சிக்கு சுனை நீர், அண்டு நெய்தல் வந்து மணற்கிணறு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுக்கு வந்து நம்ம தேர் பாகன் சொல்லலாம். தேரை உடைய பாகன். அதில் வந்து 2ஆம் வேற்றுமை உருபும் அண்ட் அதுக்குடைய ஒரு பயணம் வந்து தொக்கி வரும். அதனால் இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பண்பு தொகை அப்படிங்கிறது வந்து செங்காந்தாள். செங்காந்தல் மலர். செம்மையாகிய காந்தல் சொல்லிட்டு அதோடைய பண்பு வந்து குறிக்கும். இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா பனைமரம் சொல்லலாம். அதாவது பொது பெயரும் சிறப்பு பெயரும் சேர்ந்த மாதிரி வரும். மரம் தான் அதுலேயும் குறிப்பாக பனை மரத்தை குறிக்குது. அதனால் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது செல்வழி சொல்லலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 1. ஆப்ஷன் சி. அண்ட் இதுக்கான ப்ரூஃப்மே யூனிட் 3ல் வந்து இருக்குது. தொகைநிலை தொடர்னு சொல்லிட்டு இலக்கண பகுதி, அதில் வந்து பாருங்கள். தேர் பாகன் அப்படிங்கிறது தேரை ஓட்டும் பாகன். இது வந்து உருபும் பயன் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது செங்காந்தல் மலர் அப்படிங்கிறது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு. அண்ட் இதே மாதிரி தான் மற்ற ரெண்டுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் யூனிட் 3ல். நெக்ஸ்ட் ஒன், 3 கூற்றுகள் இருக்குது. கூற்று 1, ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் ஜி.யு. மொழிபெயர்த்தார். இது வந்து தவறானது. கீதாஞ்சலி வந்து ஆங்கிலத்தில் இவரே தான் மொழிபெயர்ப்பார், தாகூர் ஏதாவது வந்து மொழிபெயர்த்துப்பார். அண்ட் நெக்ஸ்ட் கூற்று 2 வந்து பாரதியாரின் கவிதைகள் அவரது காலத்திலேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. தவறு. அவருடைய நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கூற்று 3, பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கூற்று 3 மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து பாருங்கள். யூனிட் 4ல் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற லெசனுக்குள்ளே வந்து இருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஸோ அவர் தான் வந்து மொழிபெயர்ப்பார், அது ஜி.யு. கிடையாது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட், மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலகளவில் ஒரு உயரிய விருதுகளும்
கிடைத்திருக்கும். ஸோ இப்போ என்ன அர்த்தம், அவருடைய நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படலை, பட் அங்கே வந்து மொழிபெயர்க்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ தவறு. நெக்ஸ்ட்டு வந்து பிறமொழி இலக்கியங்கள் வந்து தமிழோடு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு வந்து இது மொழிபெயர்ப்பு உதவுதுன்னு சொல்லிட்டு இந்த பேரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. கொம்பிலிருந்து பிரிவது, சினையிலிருந்து பிரிவது, போத்திலிருந்து பிரிவது, குச்சியிலிருந்து பிரிவது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கும் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற பகுதி இல்லையா. கொம்பிலிருந்து பிரிவது வந்து சிறு கிளைன்னு சொல்லலாம். சினையிலிருந்து பிரிவது வந்து போத்து. அடுத்தது போத்திலிருந்து பிரிவது வந்து குச்சின்னு சொல்லலாம். குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4, 1, 2. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இதுக்கான ப்ரூஃப் யூனிட் 1ல் தமிழ் சொல்வளம். இப்போ நியூ புக்கில் வந்து அது பேர் மாற்றிருப்பாங்க. பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம்னு சொல்லிட்டு லெசன் இருக்கும். அதில் வந்து இந்த இருக்குது, இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பை தேர்க. கேள்வி நான். இது வந்து வினையாளனின் பேர் சொல்லலாம். பொருந்தியுள்ளது. ஸோ இது வந்து கரெக்டாக பொருந்தி இருக்குது. காடனுக்கும் கபிலனுக்கும் இது வந்து உண்மை தொகை கிடையாது, எண்ணுமை. வந்து வெளிப்பட்டு வந்திருக்குது இல்லையா. ஸோ இது வந்து உண்மை தொகை கிடையாது, எண்ணுமை. ஸோ இது வந்து தவறாக பொருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு ஆடுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. ஸோ பொருந்தியுள்ளது என்ன அப்படின்னா முதலாவதும் மூன்றாவதும் பொருந்திருக்குது. 1, 3 பொருந்திருக்கு. ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் யூனிட் 4ல் வந்து திருவிளையாடல் புராணம் பகுதியில் இந்த ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேள்வி நான் வந்து வினையாளனை பேர், காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை. இது ஆடுக அப்படிங்கிறது வந்து முத்துக்குமார் சுமை பிள்ளைத்தமிழ் அந்த பகுதியில் வந்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். அவரே சொன்னார். இது வந்து இடைச்சொல் தொடரில் வரும். அவரே சொன்னார் அப்படிங்கிறது இடைச்சொல் தொடர். இது வந்து நியூ புக் கண்டென்ட். பழைய புக்கில் வந்து இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்தது கேட்ட பாடல் அப்படிங்கிறது வந்து பெயரச்சு தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையச்சு தொடர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா 3, 4. ஆப்ஷன் பி. ஸோ ப்ரூஃப் வந்து இந்த தான் இருக்குது. யூனிட் 2ல் இலக்கண பகுதி தொகாநிலை தொடர் அப்படிங்கிற இலக்கண பகுதியில் வந்து இருக்கும். கேட்ட பாடல் அப்படிங்கிறது பெயரெச்சம். பாடி மகிழ்ந்தனர் வந்து வினையெச்சம். இது பாருங்கள், அவரே சொன்னார். இது வந்து இடைச்சொல் தொடர். ஓகேவா. பழைய புக்கில் வந்து இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். அடுத்தது 2 கூற்று இருக்குது. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். கூற்று 2, பெருந்திணை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும். இது வந்து ரெண்டுமே சரி. பெருந்திணை என்பது பொருந்தா காமம் அண்ட் இது வந்து இந்த மாதிரி இருவகைப்படும். இது வந்து பார்த்தோன்னா நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த செகண்ட் கூற்று வந்து நியூ புக்கில் தான் இருக்குது, ஓல்டு புக்கில் கிடையாது. கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே வந்து சரின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பாருங்கள். யூனிட் 6ல் வந்து இருக்குது புறத்திணை புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற இலக்கண பகுதியில் இருக்கும். பாருங்கள், பெருந்திணை என்பது பொருந்தாக்காமம். இதுவும் ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்றுன்னு சொல்லிட்டு இருவகைப்படும். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த கைக்களையுமே வந்து 2 வகைப்படும். இது வந்து ஓல்டு புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பொறுத்துக. நூல் ஆசிரியர்கள் இந்த அவர்களுடைய இயற்பெயர் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வெவ்வேறு பகுதிகளில் நியூ புக்கில் இருக்குது. பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம், துரை ராசமாணிக்கம் கூட சொல்லலாம். பிரபஞ்சனுடைய இயற்பெயர் வந்து வைத்திலிங்கம். நம்ம அப்படி காமிச்சோம் இல்லையா. கண்ணதாசன் வந்து முத்தையா, கமலாலயன் வே குணசேகரன் சொல்லலாம். அண்ட் இதுக்கான ஆன்சர் 2, 3. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. பொழுது அண்ட் அதோடைய மாதங்கள் கொடுத்துருக்குறாங்க. கார்காலம் வந்து ஆவணி புரட்டாசின்னு சொல்லலாம். குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. அடுத்தது பின்பனி காலம் மாசி பங்குனி. முதுவேநீர் காலம் வந்து ஆனி ஆடின்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து 4, 2. ஆப்ஷன் ஏ. அண்ட் இதுக்கான ப்ரூஃப் வந்து இதுவுமே அகப்பொருள் இலக்கணத்தில் தான் ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அகப்பொருள் இலக்கணம். அண்ட் இதை வச்சு இன்னொரு கேள்வி கேட்டுப்பாங்க. இந்த மாதிரி பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டின் 6 கூறுகள். அடுத்தது சிறுபொழுது அப்படிங்கிறது ஒரு நாளின் 6 கூறுகள். இது வந்து கூற்று மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே இதில் இருக்குது. திருவிளையாடல் புராணம் காண்டங்களின் வரிசையை தேர்க. திருவிளையாடல் புராணத்தின் காண்டங்கள் வந்து 3 உண்டு. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து யூனிட் 4ல் திருவிளையாடல் புராணம் பகுதியில் வந்து இருக்குது. 3 காண்டங்கள், மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் சொல்லிட்டு 3 காண்டங்கள் உண்டு. அடுத்தது 2 கூற்று. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லை. ஸோ வந்து நம்ம ரெண்டுமே ரீட் பண்ணி பார்த்து நம்மளை ஆன்சர் பண்ணிடலாம். பட் இது வந்து புக்லேயுமே மென்ஷன் ஆகிருக்குது. ஸோ வந்து தப்பு. ஸோ காற்று மாசுபாடுமே ஒன்று தான். ஓகேவா. ஒன்றாக இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க.
அடுத்தது புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, மிகுதியாக பட்டாசு வெடிப்பது போன்ற காரணங்களால் காற்று மாசடைவது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே மாசு அடையாத மெயின் காரணம்னு சொல்லலாம். ஸோ 2 கூற்றுமே வந்து தவறாக தான் இருக்குது. அண்ட் இந்த லைன்ஸ் வந்து அப்படியே இருக்குது. யூனிட் 2ல் கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் வந்து இருக்கும் பாருங்கள். மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, இதெல்லாமே இதனால் தான் வந்து காற்று மாசுபடுது. இப்போ மாசடையும் நான் அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று மாசுபாடு ஒன்று. ஓகேவா. அடுத்தது பொறுத்து ரொம்பவே ரிப்பீட்டடான கொஸ்டின்ங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தோம்ல, அதில் வந்து இந்த கொஸ்டின் ரொம்பவே ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. கிண்கணி அப்படிங்கிறது காலில் அணிவது, சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குழை காதில் அணிவது. ஸோ ஆன்சர் 4 1. ஆப்ஷன் ஏ வந்து சொல்லலாம். ஸோ இதுவுமே என்னது முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ் அப்படி இப்போ அந்த பகுதியில் வந்து இருக்கும். யூனிட் 3ல் இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க கேள்வியாக. அண்ட் இந்த ஆடுகு அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டினில், அது வந்து இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சொல் பொருள் வச்சு கேட்குறாங்க. பீடு அப்படிங்கிறது சிறப்பு, ஊழ் அப்படின்னா முறை, தன்பெயல் குளிர்ந்த மழை, ஊழி அப்படின்னா யுகம்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து 4 3. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து பரிபாடல் பகுதியில் யூனிட் 2ல் பரிபாடல் பகுதியில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். ஸோ இதை ஃபுல்லாகவே அப்படி கேட்டிருக்காங்க. அடுத்தது இது வந்து யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. நட அப்படிங்கிறது வந்து வினையடி, அதாவது வேர்ச்சொல் வினையடி அப்படி சொல்லலாம். அண்டு தள் அப்படிங்கிறது வந்து விகுதின்னு சொல்லலாம். நட அப்படிங்கிறது வினையடி, தள் அப்படின்னா விகுதின்னு சொல்லலாம். இது வந்து 4வது வரும். நடத்தல் அப்படிங்கிறது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். நில்லாமை அப்படிங்கிறது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். நில்லாமை இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். ஓகேவா. ஸோ இது செகண்ட் ஒன், இது வந்து தேர்ட் ஒன். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4 1 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதுவே வந்து யூனிட் 1ல் வந்து இலக்கண பகுதியில் உண்டு. ஸோ நட தள் இது வினையடி, இது விகுதி. நடத்தல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. அண்டு நில்லாமை, ஸோ கொல்லாமை நடவாமை இதெல்லாமே நில்லாமை அது கூட சேர்ந்தது தான் எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்தது பொறுத்துக சொல் பொருள் தான். இது வந்து கம்பராமாயண பகுதியில் இருக்குது. வெய்யோன் அப்படின்னா சூரியன், கொண்டல் அப்படின்னா மேகம், தாது மகரந்தத்தூள், எழினி அப்படின்னா திரைச்சீலைன்னு சொல்லலாம். ஆன்சர் 4 3. ஆப்ஷன் சி கம்பராமாயண பகுதியில் இது வந்து இருக்குது. யூனிட் 5ல் கம்பராமாயண பகுதியில் இருக்குது. கொண்டல் மேகம் எழினி திரைச்சீலை, வெய்யோன் அப்படின்னா சூரியன். நெக்ஸ்ட்டு 2 கூற்று. வெண்பாவில் இயற்சீர்வண்டலை வெண்சீர்வண்டலை மட்டும் பயின்று வரும். கரெக்டு தான். வெண்பாவின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். இதுவுமே கரெக்டு. ஸோ கூற்று 1, 2 இரண்டுமே சரி. இது பாருங்கள், பாவகை அலகிடுதல் அப்படிங்கிற பகுதி இயல் 7ல் வந்து இருக்கும். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும் வெண்பாவில். அடுத்தது ஈற்றுச்சீர் வந்து இந்த வாய்ப்பாட்டில் முடியும். ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. ஸோ இதுவுமே தொடர் வகை தான். வளவா வா அப்படின்னா வெளித்தொடர், நண்பா வா அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. அவருக்கு கொடு இது வந்து வேற்றுமை தொடர்னு சொல்லலாம். அவருக்கு கொடு இதில் கூ அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வெளிப்பட்டு வந்துருக்கு. ஸோ வந்து வேற்றுமை தொடர். அடுத்தது ஆடி முடித்தனர் அப்படிங்கிறது வினையெச்ச தொடர். சொல்லத்தக்க கருத்து இது வந்து கூட்டுநிலை பெயரெச்சம். ஸோ ஆன்சர் 4 3. ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி சொல்லத்தக்க செய்தி. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், மற்ற எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது. அடுத்தது 2 கூற்று. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகள். சொன்னாலையா மேலே ஒரு கொஸ்டினில் பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டின் 6 கூறுகள் கரெக்டாக தான் இருக்குது. சிறுபொழுது அப்படிங்கிறது ஒரு நாளின் 6 கூறுகள். திங்கள் அப்படின்னா மாதம், ஒரு மாதத்தின் 6 கூறு கிடையாது, ஒரு நாளின் 6 கூறுகள். ஸோ இது வந்து தவறாக இருக்குது. ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறுன்னு சொல்லலாம். 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நச்சினையடிக்கான பொருத்தமான பொருளினை தேர்க. அல்லில் ஆயினும் அல்ல எனது இரவு, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் பண்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். யூனிட் 3ல் விருந்தை போற்றுதும் அப்படிங்கிற பகுதியில் இது வந்து இடம்பெற்றிருக்கும். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்று நெல்லை சிறப்பிக்கும் இலக்கியம் வந்து முக்குடற்பள்ளு. இது வந்து லெசனுக்கு உள்ளே இருக்காது, மொழித்திறன் பயிற்சி பகுதியில் வந்து இருக்கும். யூனிட் 3ல் வந்து இந்த மாதிரி ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. பத்தியை படித்து கருத்தை சுருக்கி எழுதுகன்னு சொல்லிட்டு தலைப்பில் லாஸ்ட்டில் வந்து இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். முக்குடற்பள்ளின் பாடல் வரி.
நெக்ஸ்ட்டு முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் குறளடியை தேர்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது மோப்புக்குள்ளையும் அணிச்சு முகந்திருந்து நோக்குக்குள்ளையும் விருந்து. இதுவுமே யூனிட் 3ல் வந்து இடம்பெற்றிருக்கும் விருந்தை பொறுத்து அப்படிங்கிற பகுதியில். நெக்ஸ்ட் ஒன் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நிறை அருளுக என்றவர். ரொம்பவே ரிப்பீட்டடான கொஸ்டின்ங்க. ஆப்ஷன் சி இளங்கோவடிகளிடம் சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார். ஓகேவா, அடிகள் நிறை அருள்கன்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். சிலப்பதிகார பகுதியில் யூனிட் 6ல் வந்து இது இருக்குது. அடிகள் நிறை அருளுக என்றதால் யார்? சீத்தலை சாத்தனார் சொல்லுவார். நெக்ஸ்ட்டு படற்கை வினையை தேர்க. படற்கை வினை தன்மை முன்னிலை படற்கைன்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ தன்மை எப்படின்னா நான், முன்னிலைன்னா நீ, படற்கை எப்படின்னா நம்ம ரெண்டையும் தவிர மூணாவது ஒரு ஆள். ஸோ பேசினார்கள், அவர்கள் பேசினார்கள். சென்றீர் அப்படின்னா தன்மை சொல்லலாம், முன்னிலை சொல்லலாம். வந்தேன்னா தன்மை, நடந்தாய்னா முன்னிலை. படற்கை அப்படிங்கிறது பேசினார்கள் சொல்லலாம். ஸோ இதுவுமே யூனிட் 4ல் இலக்கணம் பொது அப்படிங்கிற பகுதியில் இருக்கும். படற்கையுடைய வினைகள் இதெல்லாமே பேசினார்கள் எல்லாமே. அடுத்தது பொருந்தாத தொகை சொல்லி தேர்க. பொருந்தாதது சரினா ஆப்ஷன் ஏ வந்து பொருந்தாதது. மற்றெல்லாம் பாருங்கள், சாரை பாம்பு, மார்கழி திங்கள், வெண்டைக்காய் இதெல்லாமே இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு. அதாவது பாம்பு அப்படிங்கிறது பொதுவானது, அதில் சாரை பாம்பு அப்படின்னு குறிப்பிட்ட ஒன்று வந்து கூறுது இல்லையா. அதாவது சிறப்பு பேரும் பொது பேரும் பெற்று வரும். அதே மாதிரி திங்கள் மாதங்களில் குறிப்பாக மார்கழி திங்கள்னு சொல்லுது. அதே மாதிரி காய் வகைகளில் வெண்டைக்காய் இதெல்லாமே இரு பெயரொட்டு பண்பு தொகை. பொருந்தாதது மலர்க்கை அப்படிங்கிறது. மலர்க்கை அப்படிங்கிறது உவமை தொகையை சொல்லலாம். உவப்பின் காரணமாக பெண் பாலை ஆண் பாலாக அழைப்பது பால் வழுவமைதி. வளாநிலை கிடையாது, பால் வழுவமைதி. பெண் பாலை ஆண் பாலாக அழைப்பது. ஸோ இது யூனிட் 4ல் தான் இருக்குது. வாடா ரசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. இங்கு உவப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொள்ளப்பட்டது. வழிமிகின் வழி இல்லை என்றவர். ஆப்ஷன் டி ஐயூர் முடவனார். யூனிட் 2ல் காற்றை கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் வந்து நருந்தொகை அப்படிங்கிறது தான். இதுவுமே யூனிட் 3ல் காசி காண்டம் பகுதியில் இருக்கும். நருந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது வெற்றி வேர்க்கை. அதிவீரராம பாண்டியனின் நூல். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன். ஆப்ஷன் சி. அடுத்துமே யூனிட் 3 தான். கோபுலபுரத்து மக்கள் அப்படிங்கிற பாடப்பகுதி உண்டு. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். பலவின்பால் தொடரை தேர்க. பலவின்பால் அப்படின்னா என்னது? இது வந்து அக்ரிநில பலவற்றை குறிக்கக்கூடியது. ஸோ மலைகள் அப்படிங்கிறது அக்ரிநில பன்மைன்னு சொல்லலாம். ஸோ இதை பலவின்பால், மலைகள் மீது மேகம் திறந்தது. இது வந்து ஃபுல்லாகவே சிங்குலராக தான் இருக்குது. இது ஒன்றன் பால் சொல்லலாம். வீரர்கள் அப்படிங்கிறது என்னது? உயர்திணையில குறிக்கிறாங்க. அப்போ இது பலர்பாலில் வரும். பலவின்பால் அப்படின்னா மலைகள் தான். ஸோ இதுவுமே பாருங்கள் யூனிட் 4ல் வந்திருக்கும். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் இதெல்லாமே அக்ரிணைக்குரிய பால் பகுப்பு தான். இது ஒன்றன் பால் பலவின்பால். இதில் பலவின்பால் எடுத்துக்கிட்டு மலைகள் பசுக்கள், இந்த மலைகள் வச்சு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவ்வளோதான். இதோட இந்த மாதிரி 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், ஆன்சருமே பார்த்துருக்கோம். அண்ட் இந்த 30 கொஸ்டின் வந்து ஆன்சர் இப்படி தான் மார்க் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 20க்கு வந்து 2 மார்க்ஸு அண்ட் நெக்ஸ்ட் 10 கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் 40 கிடைக்கும், இல்லை 10 கிடைக்கும். மொத்தமாக 50 மார்க்ஸ் வந்து வரும். அண்ட் இதில் நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லுங்கள். 20+ எடுத்தாலே போதுமானது. அண்ட் நம்ம பார்த்து ஃபுல்லாக பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ புக்கில் இந்த மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க. ஓல்டு புக்கில் நிறையவே எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் உண்டு. எடுத்துக்காட்டு ஜெயகாந்தன்லாம் உண்டு. ஸோ அந்த லெசன்லேருந்துலாம் கேட்கவே இல்லை. சீரா புராணம் எல்லாம் தான் கேட்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ புக் மட்டும்தான். அண்ட் இந்த நியூ புக்லையுமே முதல் 5 யூனிட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டுருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.